ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஜூஸியான, சாஃப்டான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்சோனையுமே கரையிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். என்னுடைய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதை கரைகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம 1/4 கப் ஆட் பண்ணுறதுனால நமக்கு சீக்கிரமாக கேரமல் ரெடி ஆயிரும். நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க, ரொம்ப டைம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். இப்போது கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாயிரும். கெட்டியானவுடனே நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. அது கெட்டியாகி அதுக்கப்புறம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் நான் கொஞ்சம் லென்த்தியாக தான் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காண்டி. இருந்ததை விட இப்போ நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இது அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ நீங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது தீஞ்சு போடுறதுக்கு சான்சஸ் உண்டு, அதனால் கவனமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. இன்னொரு 1 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேனில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இல்லைன்னா கெட்டி ஆயிரும், அப்புறம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இப்போ நம்ம உடனே இதில் ஊற்றிடலாம். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது டார்க் ஆயிரும். டார்க் ஆயிடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் 2 முட்டை உடச்சி ஊற்றுறேன். நான் இதில் வெண்ணிலா எசன்ஸோ இல்லை ஏலக்காய் பவுடரும் நான் ஆட் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம புட்டிங்க்கு தேவையான பாலை ரெடி பண்ணிக்கிடுவோம். நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காத ஃப்ரெஷ்ஷான நம்ம பசுமாட்டு பால் தான் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம அதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் சுகர் எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னாலும் கொஞ்சமாக நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். சுகர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போது அன்சால்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ பட்டர் நல்லா பாலோட மிக்ஸ் ஆகணும். அதனால் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, பாலோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். நான் சுகர் 1/2 கப் எடுத்தேன். இப்போ 1/4 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை, 2ல் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுக்காத ரவை தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரவை கொஞ்சமாக வேகணும், அதாவது அது லைட்டாக குண்டு குண்டாக வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளாம் வேக வச்சுக்கலாம். நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது பேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அது அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. இப்போ நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
கொஞ்சமாக ஆற விட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சதுக்கப்புறமேலு நம்ம இப்போ முட்டையில் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடுவோம். லேசாக சூடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து முட்டை வந்து வெந்துடும். அதனால் நல்லா கவனமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேலு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேரமல் ட்ரே இருக்கு இல்லையா, அந்த ட்ரேயில் இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. லேசாக டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நமக்கு பெர்ஃபெக்டான புட்டிங் வரும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு எப்படி தண்ணி வைப்போமோ அது மாதிரி தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து அந்த ட்ரேயை உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி வந்து அதில் விழுகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு மூடி போட்டுடலாம். அது கரெக்டான மூடி வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுருங்க. அதுக்கு மேலே ஒரு லெட்டு வச்சு மூடிடலாம். எனக்கு இது ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக 30 நிமிஷம் ஆச்சு. ஆனால் நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமேல நான் ஓப்பன் பண்ணி பார்த்து எனக்கு அந்த ஸ்டீம் பண்ணுறதுக்காண்டி தண்ணி வச்சுருந்தேன்ல, அதோடைய அளவு குறைஞ்சதுனால ஆட் பண்ணேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 30 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது வெந்திருக்கிறது எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கத்தி ஏதாவது உள்ளே விட்டு பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா அது கரெக்டாக வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். டூத் பிக் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இதை வந்து கொஞ்சமாக ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமேலு நம்ம இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக அந்த கத்தி வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்தாச்சு. ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது தான் அது வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டை வச்சு திருப்பி இது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்த கேரமெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பார்க்கும்போதே நல்ல ஜூஸியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குங்கிறத. பட்டர் கட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். பிகினர்ஸால் கூட ஈஸியாக செய்ய முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான புட்டிங். நீங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள்லையே ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நான் வந்து நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.